நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அள்ளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். நல்ல கரந்தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதை சொல்றோமோ அதை நம்ம செய்யலைன்னா ஆண்டவர் வந்து நம்மளோட கூட பேசுவார். இப்போ நான் எல்லாவற்றையும் உன்னை ஆசீர்வதிச்சேனே, உன்னை சத்துருக்களை கையை நின்று உன்னை விடுவித்தேனே, நீ எனக்கு பண்ணின பொருத்தனையே மறந்து போனாயே என்று சொல்லும்போது மனுஷன் சொல்கிறப்ப கேட்க மாட்டோம். ஆண்டவர் வந்து இறங்கி சொன்னார்னா நம்ம நடுங்கி போயிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது. நாம் என்ன பொருத்தனை செய்தோம் அதை நிறைவேற்றணும். அப்போ தான் நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணும், நிலைத்திருக்கும். சத்து ஒரு நேரம் என்ன பண்ணக்கூடாது, கொள்ளையாடி கொண்டு போகக்கூடாது. அப்புறம் வாயில் வயிற்றுல என்ன பண்ணக்கூடாது, அடிச்சிக்க கூடாது. கர்த்தர் ஆசை வச்சிருக்கிறாரா, என்னை சத்துருக்களின் கையில் இருந்து என்னை விடுவித்திருக்கிறாரா, நான் தேவனுக்கு பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். அவன் அதுதான் செஞ்சான். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். ஹல்லேலூயா. நாம் அப்படியா இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நம் தேவனை மறந்துவிடவே கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.